ஓம் ஸ்ரீஹரிய ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஸ்ரீ ராமச்சந்திர பாதாபியாம் நமக. அயோத்தியா காண்டம் 1. ஸ்ரீராமரை தசரதர் காட்டிற்கு போக உத்தரவிடுகிறார். ஸ்ரீராமர் அதை தன்னுடைய தாயான கௌசல்யா தேவியாரிடம் வந்து சொல்லி அவரையும் கோபத்துடன் பேசிய லக்ஷ்மணரையும் பல தர்மங்களை கூறி சமாதானம் செய்கிறார். அதன் பிறகு நடப்பது சர்க்கம் 22. தந்தையின் சொல்லை ரட்சிக்க பிரதிஜை செய்வது, அதாவது தந்தையின் சொல்லை காப்பாற்ற உறுதி எடுப்பது. அந்த விவேகசாலியான ஸ்ரீராமர் தன்னுடைய பிறவி உத்தம குணத்தை மன அமைதியால் நன்கு விளங்க காட்டுபவராக இருந்தார். அவர் மன சஞ்சலத்தால் பரிதபித்துக் கொண்டு குற்றத்தை பொறுக்க முடியாமல் கோபத்தால் விரிந்த கண்களுடன் சர்வராஜனை போன்று பெருமூச்சு விட்டுக் கொண்டிருப்பவரும், எப்பொழுதும் தமையனாரின் மனம் கோணாமல் நடக்கும், மேலும் அவருடைய நன்மையை விரும்பி அவருக்கு பணிவிடை செய்வதை விட மேம்பட்ட செயல் எதுவும் இல்லை என்ற விசேஷமான குணம் உடையவருமாக இருந்த தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார். இந்த வினாடியே சினத்தையும் மன சஞ்சலத்தையும் முற்றிலும் வென்றுவிடு. ஜனங்களிடம் சாதாரணமாக உண்டாகாத மன அமைதியை நீ அடைந்துவிடு. தீய எண்ணங்களை மனதில் நினைப்பது கூட தவறு என்பதால் அதை முற்றிலும் மறந்துவிடு. சர்வ விதத்திலும் மன திருப்தியை அடைந்துவிடு. என்னுடைய பட்டாபிஷேகம் என்பதை நீ முற்றிலும் மறந்துவிடு. சுயலாபம் என்பது இல்லாத தர்மத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. லக்ஷ்மணா, எனது பட்டாபிஷேகத்திற்காக பொருள் சேர்க்க எவ்வளவு உற்சாகமாக முயன்றாயோ அதை போலவே நான் காட்டிற்கு செல்வதற்கு தேவையான பொருள்களை உற்சாகமாக சேகரிப்பாயாக. என்னுடைய பட்டாபிஷேக விஷயத்தில் யாருடைய மனம் நொந்து கிடக்கின்றதோ அப்படிப்பட்ட என்னுடைய தாய்மார்களில் ஒருத்தியாகிய அவள் சிறிதும் சந்தேகம் அடையாவண்ணம் நான் காட்டிற்கு செல்வதற்கு தேவையான விஷயங்களை செய்வாயாக. லக்ஷ்மணா, அவளுடைய மனதில் இந்த விஷயமாக நான் காட்டிற்கு செல்வேனோ செல்ல மாட்டேனோ, தன்னுடைய மன ஆசை நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்ற சந்தேகம் உண்டாவதால் ஏற்படும் கஷ்டத்தை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு நிமிஷம் கூட நான் சகிக்க மாட்டேன். என்னுடைய தந்தைக்காவது அல்லது தாய்மார்களுக்காவது விருப்பமில்லாத செயலை நான் செய்ய விரும்பவில்லை. என்னுடைய அறிவை நான் இழந்திருக்கிற சமயத்தில் கூட அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு நான் விரும்பவில்லை. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய அறிவு நன்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இப்பொழுது நான் அதை எப்படி செய்ய நினைப்பேன்? எப்போதும் உண்மையே பேசுபவரும், சொல்லிய சொல் தவறாதவரும், எங்கும் தடைபடாத பராக்கிரமத்தை உடையவரும், ஸ்வர்க்கம் செல்வதற்கு தடை உண்டாகும் என்கின்ற மன சஞ்சலத்தால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறவருமாகிய என்னுடைய திருத்தந்தை கவலை அற்றவராக ஆக வேண்டும். பட்டாபிஷேகம் நிறுத்தப்படாவிட்டால் வாய்மை வழுவி போய்விட்டது என்று அவருக்கும் மன வருத்தம் உண்டாகும். அவருடைய மன வருத்தமே என்னையும் தகிக்கும். லக்ஷ்மணா, ஆகையால் இப்போது பட்டாபிஷேக காரியத்தை முற்றிலும் துறந்துவிடு. அதற்கு பதிலாக இங்கிருந்தே எல்லா விதத்திலும் தயாராகி குளிர்ந்த உள்ளத்துடன் காட்டிற்கு போக நான் தீர்மானித்து விட்டேன். ராஜகுமாரியான அவள் இப்பொழுது நான் வனவாசத்தை மேற்கொண்டதால் மன திருப்தி அடைந்து தன்னுடைய திருக்குமாரனாகிய பரதனுக்கு எளிதாக பட்டாபிஷேகத்தை பண்ணி வைப்பாள். நான் மரவுரி மான் தோல் தரித்து தலைமயிரை ஜடையாக செய்து கொண்டு காட்டிற்கு போன பிறகுதான் கைகேயி அம்மாளுக்கு மன அமைதி உண்டாகும். இப்போது நான் தந்தையின் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்தை நிச்சயமாக என்னுடைய மனதில் கொண்டுள்ளேன். அதனால் நான் அதிக உற்சாகத்தோடு இருக்கின்றேன். அதை பிரயோஜனம் இல்லாததாக செய்வதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். காலதாமதம் வேண்டாம். நான் இப்போதே காட்டிற்கு செல்ல பிரயாணமாகி விட்டேன். லக்ஷ்மணா, எனக்கு கையில் கிடைத்த ராஜ்யம் நழுவிவிட்டது. அதோடு கூட வனவாசம் செய்ய வேண்டும் என்றும் விதிக்கப்பட்டுள்ளது. இது நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த காரியங்களால் எனக்கு ஏற்பட்ட விதி என்பதை நாம் எண்ண வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த செயல்களால் நான் அனுபவிக்க வேண்டிய விதி ஏற்கனவே எனக்கு விதிக்கப்பட்டு உள்ளது. அந்த விதியே இதற்கு காரணமாக இருக்கிறது என்று நாம் எண்ண வேண்டும். இதோ இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியானது தெய்வத்தின் கட்டளையாக நாம் நினைக்க வேண்டும். இது என்னுடைய பூர்வ ஜென்ம செயல்களால் நான் தப்பாது அனுபவிக்க வேண்டியது என்று விதிக்கப்பட்ட விதியே ஆகும்.
இல்லாவிட்டால் கைகேயி அம்மாளுக்கே எனக்கு கஷ்டம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேறு எந்த காரணத்தினால் உண்டாயிருக்க கூடும்? புண்ணியாத்மாவை, இதற்கு முன்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கூட எனக்கு தாய்மார்களிடத்தில் எந்த ஒரு பேதமும் ஏற்பட்டது இல்லை. அவளுக்குத்தான் ஆகட்டும், தன்னுடைய புத்திரன் இடத்திலும் என்னிடத்திலும் பாசத்தில் எந்தவித குறையும் பேதமும் இதுவரை இல்லை என்பதை நீ நன்கு அறிந்திருக்கிறாய். தன்னுடைய மகனிடத்தில் எப்படியோ அதை போலத்தான் என்னிடத்திலும் அவள் மிகவும் வாத்சல்யத்துடன் இருந்தாள். அந்த விஷயத்தில் எந்த ஒரு குறையும் அல்லது பேதமும் இல்லை என்பதையும் நீ நன்கு அறிவாய். அவள் கூறிய மனதை புண்படுத்தும் சொல்லக்கூடாத சொற்களும், பட்டாபிஷேகம் தடைப்பட்டதும், உடனே வனவாசம் செல்ல வேண்டும் என்பதும் தெய்வ செயலால் ஏற்படுகின்றது. இதற்கு வேறு ஒரு காரணம் இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்வேன். இயற்கையாகவே நன்னடத்தையும் நற்குணமும் பூரணமாக அமைய பெற்ற ராஜகுமாரியாக அவள் இருந்தாள். எல்லோராலும் கொண்டாடப்பட்ட உத்தம குணங்களை பெற்று விளங்கினாள். அப்படிப்பட்ட அவள் முற்றிலும் மட்டுமறியாத அறியாத படிப்பறிவு இல்லாத சாதாரண பெண் பிள்ளை போலாகி பர்த்தாவின் முன்னிலையில் எனக்கு துன்பத்தை உண்டாக்கும் விஷயத்தை வேறு எந்த காரணத்தை கொண்டு பேசினாள்? எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படும் சில நிகழ்ச்சிகளுக்கு காரிய காரணங்களை அறிய முடியாவிட்டால் சராசரங்கள் எல்லாம் தடைபடாமல் நடப்பது எதுனாலும் அந்த ஈஸ்வர செயலே இப்பொழுது நிஜத்தில் என்னிடத்திலும் அவளிடத்திலும் ஒரு இடையூறாகவும் துன்பமாகவும் சம்பவித்து விட்டது. லக்ஷ்மணா, எந்த ஒரு அனுபவம் ஏற்படும் பொழுது அதற்கு இதுதான் காரணம் என்று மனதில் கொஞ்சமும் சமாதானம் ஏற்படவில்லை என்றால் அதுதான் விதியின் ஏற்பாடு ஆகும். அந்த விதியோடு எந்த மனிதன்தான் எதிர்த்து போர் செய்ய நினைப்பான்? எந்த ஒரு இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ வியாதிக்கோ கோபத்திற்கோ லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ பிறப்பிற்கோ இறப்பிற்கோ கொஞ்சமும் காரணம் இன்னது என்று கருத முடியாமல் விளங்குகின்றதோ அதுதான் ஈஸ்வர செயலின் பயன். இது நிச்சயம். ஐம்புலன்களையும் வென்று கடும் தவம் செய்கின்ற முனிவர்களும் விதியால் முற்றிலும் தாக்கப்பட்டவர்களாகி அவர்கள் அதுவரை செய்து வந்த தன்னுடைய நற்கர்மங்களை அவைகள் மிகவும் கடினமாகவும் மற்றவர்கள் செய்ய முடியாத செயல்களாகவும் இருந்தும் கூட அவைகளை அவர்கள் எளிதாக செய்து வந்தார்கள். ஆனால் விதியால் முற்றிலும் தாக்கப்பட்டவுடன் அவர்கள் அந்த நியமங்களை விட்டுவிட்டு காம குரோதங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இந்த உலகில் ஆரம்பிக்கப்பட்ட காரியத்தை தடை செய்து அதற்கு மாறாக மனதிலும் நினைக்க முடியாத வேறு ஒரு காரியம் எதிர்பாராமல் ஏற்படுகின்றதோ அது தெய்வத்தின் செயலே அன்றி வேறில்லை. எனக்கு மறுக்கப்பட்ட பட்டாபிஷேக விஷயத்தில் மேலே சொன்ன சர்வ சாஸ்திரங்களின் சாரமான அறிவினாலும் என்னுடைய இயற்கையான தன்மையாலும் என்னுடைய மனதில் உற்சாகம் உண்டாகியுள்ளது. மன சஞ்சலம் என்பதே உண்டாகவில்லை. ஆதலால் நீயும் என்னை அனுசரித்து மன சஞ்சலத்திற்கு இடம் கொடாதவனாகி இந்த நிமிடமே பட்டாபிஷேக முயற்சியை முற்றிலும் நிறுத்தி விடுவாயாக. லக்ஷ்மணா, என்னுடைய பட்டாபிஷேக விஷயத்திற்காக இங்கு கொண்டு வந்திருக்கின்ற எல்லா பூர்ண கும்பங்களை கொண்டே எனக்கு என்னுடைய துறவரத்திற்கு உண்டான சடங்குகள் செய்யப்படட்டும். யுவராஜா பட்டாபிஷேகத்திற்காக மங்கள திரவியங்களால் கலக்கப்பெற்றிருக்கின்ற இதை கொண்டு இப்போது எனக்கு ஏற்பட்டிருக்கும் துறவர நியமனத்திற்கு எப்படி அபிஷேகம் செய்ய முடியும்? அது அனுகூலமாக இருக்காது. எனவே பட்டாபிஷேகத்திற்கு முன்பாக செய்யப்படும் பூர்வ சங்கல்ப வைதீக கிரியைக்கு கொண்டு வரப்பட்டதாகிய தீர்த்தம் என்னுடைய துறவர நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்படட்டும். லக்ஷ்மண, ராஜ அதிகாரத்தோடு உரிமை ஒழிந்திருக்கும் விஷயத்தில் மன கிளேசத்தை நீ அடையாதே. சக்கரவர்த்தியா இந்த நாட்டை ஆளுவது என்பதிலும் சிந்தையும் காரியமும் பொறுப்பும் ஏதும் இல்லாமல் தேசம் தேசமாக சஞ்சரித்து வருகின்ற வனவாசம் என்ற இந்த இரண்டில் வனவாசம்தான் மேலானது. லக்ஷ்மணா, இந்த காரியம் தடைப்பட்ட விஷயத்தில் இளைய தாய் அதற்கு காரணமானவள் என்று எல்லளவும் சந்தேகப்பட வேண்டாம். ஏனென்றால் தெய்வத்தினால் ஏவப்பட்ட அவள் இஷ்டத்துக்கு புறம்பான காரியத்தை விதித்து அருள்கின்றாள். தெய்வம் அத்தகைய மகிமை உடையது என்பதை நீ அறியமாட்டாயோ? சர்க்கம் 23. லக்ஷ்மணரின் கோபம். ஸ்ரீராமர் இந்த விஷயத்தில் இப்படி கூறுகையில் லக்ஷ்மணர்
தலை குனிந்த வண்ணமாகவே இருந்தார். அதை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தார். துக்கம், மகிழ்ச்சி இந்த இரண்டிற்கும் நடுவில் நிலை பெறாதவராக சற்று நேரம் இருந்தார். பிறகு தனக்குத்தானே ஆலோசனை செய்தார். புருஷோத்தமராகிய அவர் அதன் பிறகு புருவத்தை நெரித்து அது நெற்றியின் நடுவில் செல்லும்படி வைத்து பெட்டிக்குள் இருக்கின்ற சினம் கொண்ட பெரிய சர்ப்பம் போல் பெருமூச்செறிந்தார். அப்போது அவருடைய முகமானது நெரித்த புருவத்துடன் கூடியதாகவும் பார்ப்பதற்கு பயங்கரமாய் சினம் கொண்ட சிங்கத்தினது முகத்திற்கு சமமாய் விளங்கியது. தனது முன்கையை யானையின் துதிக்கையை போல ஆட்டிக்கொண்டும் கழுத்தை சரீரத்தில் கீழாகவும் மேலாகவும் குறுக்காகவும் வீழ்த்தி தமையனாரை கடைக்கண்ணால் குறுக்காய் பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். பெரும் புகழ் படைத்த தேவரீருக்கு தர்ம விதிகளுக்கு குறைவு ஏற்படும் என்ற எண்ணம் வந்துள்ளது. மேலும் உலகத்தாருக்கு அதர்ம செயல்களை தர்ம செயல்களாக கொள்ளக்கூடாது என்று உணர்த்துவதற்காகவும் இப்போது இந்த வைராகியம் உண்டாகியுள்ளது. இது தகுதி இல்லாதவர்களுக்கு இடம் கொடுத்ததாக ஆகிவிடுமே. சத்திரிய ஜாதியர்களில் அனுஷ்டானங்களில் நிபுணரென தலைமை பெற்று விளங்குபவரே அந்த கரணமாகிய சித்தம் என்பதை சிதற விடாமல் இருக்கும் தன்மை படைத்த தேவரீரை போன்ற ஒருவர் சன்மார்க்க வழியான அமைதி வழியில் நடப்பவர்களுக்கு உண்டாகும் விதியை பற்றிய எண்ணமும் கெட்ட நேரம் என்பதை பற்றிய எண்ணமும் எப்படி ஏற்பட்டது? அநியாயமான பொருளாசையால் விளைந்திருக்கிறதும் எளிதில் வெல்ல முடியாததுமான இந்த உபத்திரவத்தை எந்த காரணத்தை கொண்டுதான் தேவரீர் கொண்டாடுகின்றீர்? தேவரீருக்கு அவர்கள் இருவர் விஷயத்தில் அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள் என்ற அனுமானம் கூட ஏன் உண்டாகவில்லை? தர்மாத்மாவே, மனதில் அழுக்கை வைத்துக் கொண்டு வெளியில் தர்மத்தில் சிறந்தவர்களாக நடிக்கும் சாமர்த்தியசாலிகள் இந்த உலகில் பலர் இருக்கின்றார்கள். வஞ்சக எண்ணத்தால் தேவரீருக்கு உரியதை இல்லாமல் செய்வதற்கு அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். இது அவர்கள் இருவரும் தீர்க்காலோசனை செய்து முழு சம்மதத்துடன் செய்யும் செயல் என்பதை தேவரீர் ஏன் எண்ணாமல் இருக்கின்றீர்? இது ஏன் உமது மனதிற்கு புலப்படவில்லை? ரகுகுலத்தில் பிறந்தவரே, அவர்கள் இருவரும் இப்படிப்பட்ட வஞ்சக உடன்பாடு செய்யவில்லை என்றால் முன்பே கொடுத்து விடப்பட்ட அந்த வரமும் இதற்கு முந்தைய நிச்சயமாக கேட்டு பெறப்பட்டிருக்கும். மகாத்மாவை உலக ஜனங்கள் எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டதும் இப்போது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதுமான தேவரீருக்கு அல்லாமல் மற்றொருவனுக்கு திருமுடி சூட்டி வைப்பது என்ற நிகழ்ச்சி நடப்பதற்கு அடியேன் சம்மதிக்க மாட்டேன். இது விஷயத்தில் அடியேனுக்கு விடை கொடுக்க தேவரீர் திருவுளம் உகந்து அறிவீராக. உதார குணம் உடையவரே, எந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் நீங்கள் இப்பொழுது நடக்க இருக்கும் பட்டாபிஷேகத்திற்கு நேர் எதிரிடையான முடிவை எடுத்திருக்கின்றீர்களோ, எந்த ஒரு காரணத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு அதை மீறி நடக்க மனம் வராமல் தயங்கி இருக்கின்றீரோ, எந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் தேவரீர் இப்பொழுது ஆசாபங்கம் அடைந்திருக்கின்றீரோ, அந்த காரணமான பித்ரு வாக்கிய பரிபாலனம் என்ற தர்ம விதியானது எனக்கு துக்கம் மிகுந்த அருவருப்பாக இருக்கின்றது. கைகேயி அம்மாள் சொன்னபடியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும் நம்முடைய திருத்தந்தை தர்மமாக கொண்டிருக்கின்றதும் உலகத்தார் எல்லாரும் சீச்சி என்று சொல்லி நிந்தனை செய்வதற்கு காரணமாய் இருக்கின்றதுமான இந்த கட்டளையை உம்முடைய முயற்சியால் நீங்கள் வெல்ல முடியும். அப்படிப்பட்ட திறமையோட தேவரீர் ஏன் இதை செய்து முடிக்க முயல்கின்றீர்? தேவரீர் இப்பொழுது கை கொண்டுள்ள தர்ம அனுஷ்டானமானது இந்த உலக ஜனத்திற்கு இழப்பமானது ஆகும். அபராதத்தால் விளைந்திருக்கின்றதும் தர்மத்துக்கு விரோதமாகவும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த இடையூறு நிராகரிக்கப்பட வேண்டியது ஆகும். ஆனால் அப்படி நிராகரிக்கப்பட வேண்டியது அல்ல என்று தேவரீர் திருவுள்ளத்தில் நினைத்திருக்கின்றீர். ஆனாலும் இந்த விஷயத்தில் எனக்கு துக்கம் பொங்குகிறது. தாய் தந்தை என்ற உரிமை பேறுகளை பூண்டவர்களாய், அக்கிரம வழியை பின்பற்றியவர்களாய், மனம் போலபடியெல்லாம் நடக்கின்றவர்களாய், அபராதத்தை செய்கின்றவர்களுமாகிய அந்த இருவர்களுடைய மனோரதத்தை தேவரீர் எப்படி இதை மனதில் ஏற்றுக்கொண்டீர்? இதை தவிர்க்க முடியாத ஒரு கட்டளையாக உம்முடைய திருவுள்ளத்தில் எப்படி இதை முடிவு செய்தீர்? அவர்களுடைய இந்த முடிவானது தெய்வத்தின் செயல் என்று தேவரீர் மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர். ஆனால் அடியனுக்கு இது நியாயமாக தோன்றவில்லை. மீண்டும் தேவரீர் உமது திருவுள்ளத்தில்
இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எதிர்பாராமல் ஒரு கஷ்டம் ஒருவனுக்கு ஏற்படுமானால் அதை நிவர்த்திக்க செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி தீர்மானமாக ஆலோசனை செய்யாமல் கலங்கியவனாய் அந்த கஷ்டத்தை விளக்குவதற்கு சக்தி இல்லாதவனாய் இருக்கும் ஒருவன் இருப்பானே ஆகில் அவன் அப்படி எதிர்பாராமல் ஏற்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறான். சிறந்த வீரத்தை தன்னுடைய பிறவி குணமாக கொண்டுள்ள வீரர்கள் அகஸ்மாத்தாய் நேர்ந்த ஒரு கஷ்டத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், அடிபணிய மாட்டார்கள். மனித முயற்சியால் அகஸ்மாத்தாய் நேர்ந்த ஒரு இடையூறை விலக்கிவிட சாமர்த்தியம் உடையவன் யாரோ அந்த மனிதன் அகஸ்மாத்தாய் நேர்ந்த இடையூறை தைரியமுடன் எதிர்த்து ஒழித்து விடுவான். அந்த இடையூரை வெற்றி கொள்வான். எதிர்பாராமல் ஏற்படும் இடையூரை முறியடிக்கும் முயற்சியின் தன்மையை இப்பொழுது ஜனங்கள் நேரில் கண்டறிந்து கொள்ளட்டும். ஈஸ்வர செயல் மற்றும் எதிர்பாராமல் நேர்ந்த ஒரு இடையூரை மானிட சக்தியால் நிஜத்தில் எப்படி வெற்றி கொள்கிறான் என்பதை உள்ளபடி இப்பொழுது மக்கள் கண்கூடாக காணட்டும். எதிர்பாராமல் நேர்ந்த இந்த இடையூறானது ஈஸ்வர செயல் என்றாலும் அதை என்னுடைய மானிட முயற்சியால் வெற்றி கொள்ளப்படுவதை ஜனங்கள் இப்பொழுதே கண்ணார கண்டு கணிக்கட்டும். நான் அகஸ்மாத்தாய் நேர்ந்திருக்கும் இந்த இடையூரை மானிட முயற்சியால் அங்குசத்திற்கு அடங்காமல் மதத்தாலும் பலத்தாலும் செருக்கு கொண்டு முரட்டத்தரமாய் இஷ்டப்படி ஓடி திரிகின்ற ஒரு யானையை எப்படி அடக்குகின்றோமோ அப்படி நான் அடக்கி விடுகின்றேன். எல்லோருக்கும் அபிராமராய் விளங்குபவரே, தேவரீரது திரு அபிஷேகத்திற்கு அஷ்டதிக் பாலர்கள் எல்லோரும் 3 லோக ஜனங்கள் எல்லோரும் வேண்டாம் என்று மறுத்து ஒரு சொல்லை சொல்ல மாட்டார்கள். திரு தந்தை இப்பொழுது வேண்டாம் என என்ன காரணத்தை கொண்டு சொல்லக்கூடும்? என் ஐயனே, யாரெல்லாம் ரகசியமாக ஒன்று சேர்ந்து தீய வழியில் யோசனை செய்து தேவரீருக்கு அரண்யத்தில் வசித்தலை நிச்சயித்து கட்டளை இட்டிருக்கிறார்களோ அவர்கள் தப்பாமல் 14 வருஷங்கள் அரண்யத்தில் வாசம் செய்யட்டும். ஆதலால் யார் தேவரீரது பட்டாபிஷேகத்தை தடை செய்து தன்னுடைய புத்திரனுக்கு ராஜ்ய அதிகாரம் கிடைப்பதற்கு எண்ணம் கொண்டிருக்கின்றாளோ அவளுடைய மற்றும் திரு தந்தையினுடைய பேராசையை நான் அடியோடு கத்தரித்து விடுகிறேன். எதற்கும் சலியாத எனது ஆண்மையை மனோதைரியத்தை கொண்டு கட்டுப்படுத்த வேண்டியுள்ளது. அது மிகவும் கொடுமையாக இருக்கின்றது. அந்த ஈஸ்வர செயலின் கொடுமை இதைவிட கொடுமையாக இல்லை. தேவரீர் பல 1000 வருஷங்கள் இந்த நாட்டை ஆண்டு அந்த 1000 வருஷங்களின் முடிவில் வானப்பிரஸ்தாசிரமத்தை அடைந்த பிறகு தர்ம விதிப்படி தேவரீரது திருக்குமாரர்கள் சக்கரவர்த்தி அதிகாரத்தை வகிக்க கடவர்கள். பிரஜைகளை பிள்ளைகளைப் போல காப்பாற்றும் விஷயத்தில் நமது முன்னோர்களான ராஜ ரிஷிகள் வழி வழியாக எதை கடைபிடித்து வந்தார்களோ அதை போல புதல்வர்களிடத்தில் அவர்களை ஒப்புவித்துவிட்டு அதன் பிறகு வானப்பிரஸ்தாசிரமத்தை மேற்கொள்வதை நினைக்க வேண்டும். எதையும் செய்ய முடிக்க வல்லவர் என்றும் பரிசுத்த மூர்த்தி என்றும் எல்லோராலும் கொண்டாடப்படுபவரே. அப்படிப்பட்ட தேவரீர் சக்கரவர்த்தியார் இப்போது தேவரீரிடத்தில் சஞ்சலமான மனதை உடையவராக இருக்கும் பொழுது ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டால் ராஜ்யம் நிலைக்காது என்ற எண்ணத்தால் இதை ஏற்காமல் இருக்கின்றீர்கள் என்றால் அடியேன் தேவரீரது ராஜ்யம் முழுவதையும் சமுத்திரத்தை கரை எப்படி காப்பாற்றுகின்றதோ அதை போல பாதுகாத்து வருவேன். தர்ம வீரர்களுக்கு உரிய லோகமாகிய சொர்க்கலோகத்திற்கு உரிமையுடையவனாக அடியேன் ஆக மாட்டேன் என்கிற காரணத்தால் தேவரீருக்கு நான் சபதம் செய்து கொடுக்கிறேன். தேவரீர் மங்களகரமாகிய திரவியங்களை கொண்டு பட்டாபிஷேகம் செய்து கொள்ள திருவுளம் உவந்து சம்மதிக்க வேண்டும். இதில் நிலையான எண்ணம் கொண்டவராக தேவரீர் விளங்க வேண்டும். நான் ஒருவனே என்னுடைய ஆண்மையால் வேந்தர்களை புறங்காட்டி ஓடச் செய்து விடுவேன். நான் ஒருவனே போதும். எனது இந்த 2 கைகளும் அழகுக்காக இருக்கவில்லை, வில் அலங்கார பொருள் அல்ல. என்னுடைய வாள் ஒப்பனை ஆபரணம் அல்ல, பானங்கள் ஊன்றி நடக்கும் கோள்கள் அல்ல. இந்த 4ம் எனக்கு தனித்தனியாக சத்துருக்களை வெல்வதற்காக என்னிடம் இருக்கின்றன. அடியேனுக்கு கொடிய சத்ருவாக எவன் ஏற்பட்டிருக்கின்றானோ அவனை உயிருடன் விட அடியேன் சம்மதிக்க மாட்டேன். சத்ருவாக இருப்பவன் தேவேந்திரனாக இருந்தாலும் பலபல என்று மின்னலை போல் மின்னிக்கொண்டு என்னுடைய கைகளில் உள்ள இந்த வாளால் அவனை வேறு பக்கம் போக விடமாட்டேன். எனது வாளினால் வெட்டுண்டு சிதறி கிடக்கின்ற
யானைகளுடைய, குதிரைகளுடைய, போர் வீரர்களுடைய கைகள், கால்கள், தலைகள் இவைகளால் நடப்பதற்கு இடமில்லாத விதமாக இந்த பூமி நிரம்ப போகிறது. ஜொலித்துக் கொண்டிருக்கும் மலை குன்றுகளைப் போலவும் மின்னற் கொடிகளுடைய மேகங்களைப் போலவும் இருக்கின்ற யானைகள் இப்பொழுது எனது வாயின் நுனியால் விட்டுண்டு தரையில் விழப்போகின்றன. நான் உடும்பு தோயினால் செய்யப்பட்ட கவசங்களை கை விரல்களில் தரித்துக் கொண்டு, கோதண்டத்தை கையில் ஏந்தி கொண்டு போர்க்களத்தில் நிற்கும் பொழுது என்னை எதிர்ப்பதற்கு ஆண்மை உள்ளது என்று எந்த மனிதன்தான் நினைக்க முடியும்? நான் பானங்களை வீரர்கள், குதிரைகள், யானைகள் இவைகளுடைய உயிர் நிலைகளில் கடுமையாய் எரிகின்றவனாய் போர்க்களத்தில் நிற்கப் போகின்றேன். அநேக பானங்களால் ஒருவரையும், ஒன்றால் பல ஜனங்களையும் ஒழித்துவிடப் போகின்றேன். என் ஐயனே, சக்கரவர்த்தியாரை அரசாளுகையில் இருந்து விலக்கி தேவரீரை அரசாட்சியில் நிலைக்கச் செய்யும் காரியத்தை நான் செய்து முடித்த பின்பு எனது அஸ்திர பயிற்சியின் பெருமையின் புகழ் எங்கும் பரவி விளங்கப் போகிறது. அடியார்களுக்கு மெய்யரே, உயர்ந்த சந்தன குழம்பை பூசிக்கொள்ளும் காரியத்திற்கும், தோல் வளைகளை அணியும் காரியத்திற்கும், பொருள்களை தானம் கொடுக்கும் காரியத்திற்கும், சிநேகிதர்களுக்கு உதவி புரியும் காரியத்திற்கும் இதுவரையில் உபயோகப்படுத்தப்பட்டு வந்த இந்த 2 கைகளும் இப்பொழுது தேவரீருடைய பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பட்ட தடைக்கு காரணமானவர்களை அடிப்பூண்டோடு ஒழிக்கும் விஷயத்திற்கு தேவையான காரியத்தை செய்ய போகின்றன. தேவரீரது குற்றேவல்களை தலைமேல் ஏற்றுக்கொண்டு செய்யும் தொண்டனான அடியேன் இப்போது தேவரீருக்கு அபசாரம் செய்தவனுடைய உயிர், புகழ், பந்துக்கள் ஆகிய அனைத்தும் அவனை விட்டு பிரிய செய்கிறேன். அதற்கு தேவரீர் சம்மதித்து எனக்கு அருள் செய்வீராக. இந்த உலகம் முழுவதும் தேவரீரது வசத்தில் வருவதற்கு, செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு தேவரீர் எனக்கு கட்டளை இட வேண்டும். ரகுகுலத்தை விளங்க வைக்கின்ற அவர் லக்ஷ்மணரை கருணையுடன் பார்த்து அவருடைய கண்ணீரை தன்னுடைய திருக்கரங்களினால் துடைத்து பலவாறாக இதமாக உபதேசம் செய்து அவரை தேற்றி அதன் பின்னர் பின்வருமாறு கூறுகிறார். புண்ணியாத்மாவே, திரு தந்தையின் மனம் கோணாது நடக்கும் விஷயத்தில் எல்லா தர்மமும் அடங்கியிருக்கின்றது. இந்த தர்ம விதியில் முழு நம்பிக்கை கொண்டவன் நான் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சர்க்கம் 24 கௌசல்யா தேவிக்கு உபதேசிப்பது. கௌசல்யா தேவியார் அவரை எல்லாரை விட மேம்பட்ட தர்ம மூர்த்தியாகவும் பித்ரு வாக்கிய பரிபாலத்திலேயே உறுதியாய் இருப்பதையும், இனி அவரை தடுக்க முடியாது என்பதையும், தன்னுடைய நிலையில் மிகவும் உறுதியாக இருப்பதையும் நன்கு உணர்ந்து விசும்பி விசும்பி அழுது கொண்டு பின்வரும் மொழியை மொழிந்தாள். தசரத சக்கரவர்த்தியாரால் என்னிடத்தில் பிறந்தவன் இவன். கஷ்டம் என்பதையே கண்டிராதவன், தர்மஸ்வரூபியாய் இருப்பவன், எல்லா அடியவர்களுக்கும் ஹிதத்தையே உபதேசிக்கின்றவன். அப்படிப்பட்ட இவன் உஞ்ச விருத்தியால் எப்படி பிழைத்திருப்பான்? யாருடைய ஏவலாளர்களும் அடுத்தவர்களும் மிகச்சிறந்த உணவை உண்டு கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட இந்த நாதன் காட்டில் வேர்களையும் பழங்களையும் எப்படி உண்பான்? நற்குணமும் நற்செய்கையும் உடைய குணநிதியாய் சக்கரவர்த்தியாருடைய அத்தியந்த அன்பிற்கு பாத்திரமாய் விளங்கிய ஸ்ரீராமன் காட்டிற்கு ஓட்டப்படுகிறான் என்றால் இதை கேட்டு எவன் நம்புவான்? எவனுக்குத்தான் அச்சம் தோன்றாது? ஸ்ரீராம உலகில் பிரியனான, அதாவது எல்லோருக்கும் அபிராமனாய் விளங்கும் நீயே வனவாசத்தை இப்போது அனுபவிக்க போகின்றாய். இதை பார்க்கும் பொழுது உலகில் எல்லாவற்றையும் விதி என்பது எல்லாவற்றுக்கும் மேம்பட்ட வலு கொண்டதாய் முடுக்குகின்றது என்பது புலப்படுகின்றது. குழந்தாய், இந்த உலகில் உன்னை விட்டு பிரிந்த பிறகு உன்னை என் கண் முன்பாக காணாமல் என்னுடைய உள்ளத்தினுள் ஏற்பட்டு மனதில் சிரமாக குடிகொள்ளும் பொறுக்க முடியாத கடுமையான சோக தீயானது என்னை மேலே செய்துவிடும். அந்த சோகம் எனும் தீயானது ஆதரவு அற்றவள் என்ற காற்றை உடையதாகவும், தூரத்தால் புலம்புதல் என்ற சமித்து, அதாவது ஹோம விறகை உடையதாகவும், பெருகிவிடும் கண்ணீர் என்னும் ஹோம ஆகூதி ஆஜ்யத்தை உடையதாகவும், ஒன்றையே சிந்தித்து மனக்கவலை கொண்டிருப்பதால் விளையும் மன கொதிப்பு எனும் மிகுந்த புகை உடையதாகவும், நெட்டுயர்ப்பு விடுவதால் உண்டாகும் ஆயாசத்தினால் தூண்டி வளர்க்கப்பட்டதாக ஆகி, பனிக்காலம் நீங்கின பின்பு காட்டு தீயானது செத்து காய்ந்த மரங்கள் அடர்ந்த காட்டை
எப்படி எரிக்குமோ அப்படி என்னை எரிக்கப் போகின்றது. ஒரு பசுவானது முன்னால் சென்று கொண்டிருக்கும் தனது கன்றினை எப்படி கூட தொடர்ந்து போகாம இருக்கும்? திருமகனே, எங்கு நீ போகிறாயோ அந்த இடத்திற்கு நான் உன்னையே பற்றி தொடர்ந்து வருவேன். தாயார் மேற்கண்ட விதமாக சொல்லிய பிறகு அதை செவி கொடுத்து கேட்ட புருஷோத்தமரான ஸ்ரீராமர் அதிகமாக மனவேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தாயாருக்கு பின்வரும் திருவாக்கை திருவாய் மலர்ந்து அருளினார். சக்கரவர்த்தியார் கைகேயி அம்மாளிடமிருந்து விசுவாச துரோகத்தை அடைந்து விட்டார். தேவரீரான உம்மாளும் அவர் நிராகரிக்கப்பட்டு அனாதையாக்கப்பட்டு மேலும் நானும் காட்டில் இருந்தால் உயிரோடு இருக்க மாட்டார். ஒரு சுமங்கலிக்கு தன்னுடைய கணவனை பிரிவது என்பது பரம்பரையாக முற்றிலும் விளக்கப்பட்ட கொடிய பாதகமாகும். தேவரீர் அதை மனதிலும் நினைக்க கூடாது. எதுவரையில் சக்கரவர்த்தியாரும் ககுஸ்த வம்சத்தில் பிறந்தவருமாகிய எனது திருத்தந்தை உயிருடன் இருக்கிறாரோ அதுவரையில் தேவரீர் அவருக்கு பணிவிடை செய்து வர வேண்டும். அதுதான் தொண்டு தொட்டு வரும் தொன்மையான தர்மம். ஸ்ரீராமர் மேற்கண்ட விதமாக சொல்லியதை கேட்ட பெயர் பெற்ற ஞானவதியான கௌசல்யா தேவியார் ஒருவாறாக தன்னுடைய மனதை தேற்றிக் கொண்டார். எப்பொழுதும் எதிலும் மனதை சிதறவிடாது இருக்கும் தன்மைப்படுத்த ஸ்ரீராமரை பார்த்து, நீ சொல்லியபடியே நான் செய்கிறேன் என்கின்ற ஒரு சொல்லை மட்டும் பதிலாக கூறினார். தர்மிஷ்டர்களில் உத்தமரும் தாயார் சொல்லியதை கேட்டவருமாகிய ஸ்ரீராமர் அதிக மன வேதனை கொண்டிருக்கும் தன்னுடைய திருத்தாயாரை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார். சக்கரவர்த்தியார் எல்லோரை விடவும் வயது முதிர்ந்தவர், மகாபூஜ்யர், தலைமை பெற்று விளங்குபவர், எல்லோருக்கும் கட்டளையிடும் அதிகாரமுடைய பிரபு. எனவே அடியேனான நானும் தேவரீரான நீரும் திருத்தந்தையின் கட்டளை எதுவோ அதை செய்து முடிக்க கடமைப்பட்டுள்ளோம். மகா ஆரண்யத்தில் இந்த 5 கூடிய 9 வருஷங்கள் நான் உள்ளார்ந்த மன சந்தோஷத்தை அடைந்தவனாக வாழ்ந்து விளையாட்டாக காலத்தை கழித்துவிட்டு அதன் பின்னர் தேவரீரது கட்டளையில் நிலையாக நிற்பேன். மேற்கண்ட விதமாக சொன்னதை கேட்ட புத்திர வாத்சல்யமுடைய கௌசல்யா தேவியார் அதிக மன வேதனையுடன் கண்ணீர் நிறைந்த திருமுக மண்டலம் உடையவராகி பெறுவதற்கு அறிய தன்னுடைய திருமகனை பார்த்து பின்வருமாறு கூறினார். ககுஸ்த வம்சத்தில் பிறந்த ஸ்ரீராம, இந்த சக்களத்திகளின் மத்தியில் வசிக்க எனக்கு இஷ்டமில்லை. திருத்தந்தையின் இஷ்டப்படி நீ காட்டிற்கு போக நிச்சயம் செய்து விட்டதால் என்னையும் காட்டில் பிறந்து வளர்ந்த பெண் மானை போல காட்டிற்கு நீ அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படி அழுது கொண்டிருந்த அவளை பார்த்து ஸ்ரீராமர் அழுது கொண்டே பின்வரும் திருவாக்கை திருவாய் மலர்ந்து அருளினார். சுமங்கலி, பெண் ஒருவளுக்கு கட்டிய கணவன்தான் பிரத்யேக தெய்வமாகி சர்வ அதிகாரமும் பெற்றவனாகும். இப்பொழுது தேவரீருக்கும் எனக்கும் சக்கரவர்த்தியார் கட்டளை இட சர்வ அதிகாரம் உடையவராக இருக்கிறார். தீமானாகிய லோகநாதராகிய சக்கரவர்த்தியாரால் நாம் கைவிடப்பட்டவர்களாக ஆகக்கூடாது. மேலும் பரதன் தர்ம சிந்தனை உடையவன், தர்மத்திலேயே நோக்கமுடையவன், எல்லா பிராணிகளின் நன்மையை விரும்புபவன். அவன் எப்பொழுதும் தேவரீருடைய மனம் கோணாது நடந்து வருவான், இது நிச்சயம். நான் இந்த ஊரை விட்டு வேறு பிரதேசங்களில் இருக்கும்போது புத்திர சோகத்தால் சக்கரவர்த்தியார் கொஞ்சமேனும் வருத்தத்தை அடையக்கூடாது. எப்படி நடந்தால் அவர் புத்திர சோகத்தால் வருத்தத்தை அடைய மாட்டாரோ அதைப்படி நடந்து கவனமுடன் இருந்து கவனக்குறைவு என்பதற்கே இடம் கொடாமல் அவருக்கு பணிவிடை செய்து வருவீராக. இந்த தாங்க முடியாத சோகத்தால் அவர் மிகவும் வருத்தம் அடையாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த வயது முதிர்ந்த சக்கரவர்த்தியாருக்கு நீங்கள் செய்ய வேண்டும். எக்காலத்திலும் அவருக்கு பணிவிடை செய்வதிலேயே தேவரீர் சிரத்தை உடையவராக இருந்து அந்த காரியத்திலேயே மிகவும் கவனமாக இருந்து காலத்தை கழித்து வருவீராக. விரதங்களையும் உபவாசங்களையும் முழு கவனத்துடன் செய்கின்றவளும் மகா உத்தமையுமாகிய ஒரு சுமங்கலி கணவனுடைய மனம் கோணாது நடக்கவில்லை என்றால் அவள் பாவிகளுக்கு உண்டாகும் தண்டனையை அடைவாள். ஒரு சுமங்கலி தெய்வங்களை தொழாமல் இருந்தாலும் ஆசிரை ஒழித்தவளாய் பெரியவர்களுக்கு அடிபணிந்து நமஸ்காரம் செய்யாதவளாக இருந்தாலும் அவள் கணவனுடைய மனம் கோணாமல் அவளுடைய மனதிற்கு ஏற்றபடி அவனுக்கு பணிவிடை செய்தால் அவள் உத்தமமான ஸ்வர்க்கத்தை அடைவாள். கணவனுடைய மனம் கோணாமல் அவனுக்கு நன்மை செய்வதில் ஊக்கமுடையவளாய் அவனுக்கு பணிவிடை செய்வதையே ஒருவள் செய்து வர வேண்டும்.
இது இந்த உலகில் ஆதி காலம் முதல் கடைபிடித்து வரும் தர்ம அனுஷ்டானம் ஆகும். இது வேதத்தில் உயர்வாக கூறப்பட்டுள்ளது. ஸ்மிருதியிலும் இது விதிக்கப்பட்டுள்ளது. அம்மா எனது நன்மையை குறித்து தேவரீரான நீர் சாந்தி ஹோமம், புஷ்டி ஹோமம் முதலியவைகளை செய்ய வேண்டும். அதில் தெய்வங்களை நல்ல மலர்கள் கொண்டு பூஜிக்க வேண்டும். வேத வித்துக்களான பிரசித்தி பெற்ற பிராமணர்களுக்கு தானங்களை செய்ய வேண்டும். அவர்களை கொண்டு பூஜைகளை செய்து நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். நான் நலத்துடன் திரும்பி வருவதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு மேற்கண்ட நியமங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்படி கணவருக்கு உற்சாகத்துடன் தொண்டுகளை செய்து நியமத்துடன் காலத்தை கழித்து உங்களுடைய மன ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நல்ல காலத்தை எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து இருக்க வேண்டும். நான் நலத்துடன் திரும்பி வருவதற்கு மேற்கண்ட விதமான நியமங்களை அனுசரித்து பிரார்த்தித்துக் கொண்டிருங்கள். மேலும் கணவருக்கு உற்சாகத்துடன் தொண்டுகளை செய்து நியமத்துடன் காலத்தை கழித்து கொண்டு தன்னுடைய மன ஆசைகள் நிறைவேறும் நல்ல காலத்தை எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து வாருங்கள். நான் திரும்பி வரும்போது தர்மவான்கள் உத்தமராகிய அவர் உயிருடன் இருந்தால் அதுவே எல்லாவற்றுக்கும் மேலான என்னுடைய மன விருப்பம் ஆகும். அந்த என்னுடைய மன விருப்பம் தேவரீரான உம்மால் உண்டானதாக இருக்கும். ஸ்ரீராமர் மேற்கண்ட விதமாக சொல்லியவுடன் அதை கேட்ட கௌசல்யா தேவியார் மேலும் தன்னுடைய திருமகன் மீதுள்ள கவலையால் மனம் நொந்தவராக கண்ணீர் நிறைந்து கலங்கிய கண்களை உடையவராக ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார். விதி என்பது யாராலும் தடுக்க முடியாதது ஆகும். எனவே தயா தர்ம வீரனாகிய என் அருமை திருமகனே, காட்டிற்கு போவதில் வெகு உறுதியோடு இருக்கின்ற உன் மனதை திருப்ப நான் திறமை உள்ளவள் அல்ல. நீ ஜாக்கிரதை உடையவனாக போய் வா. உனக்கு எப்பொழுதுமே க்ஷேமமே உண்டாக கடவுது. மனம் கோணாது பணிவிடை செய்யும் குழந்தாய். நீ திரும்பி வந்த பிறகுதான் மனக்குறை ஒழிந்தவனாக நான் ஆகுவேன். திருத்தந்தையின் கடனில் இருந்து விமோசனத்தை அடைந்தவனாகவும் தர்மநெறி வலுவாத அனுஷ்டானங்களை உடையவனாகவும் கிருதார்த்தனாகவும் மகாபாக்கியவானாகவும் நீ திரும்பி வந்த பிறகு பரமமான மன சந்துஷ்டி என்பதை நான் அடைவேன். தெய்வத்தின் செயலை உலகில் யாராலும் எப்போதும் அறிய முடியாது. குழந்தாய் ஸ்ரீராமா, அந்த தெய்வம் உன்னை என்னுடைய வார்த்தையை நிராகரிக்க ஏவுகின்றது. மகா பராக்கிரமசாலியாகிய திருமகனே, இப்போது புறப்பட்டு போ. திரும்பி வந்து எனக்கு ஆனந்தத்தை விளைவிக்கின்றதும் அந்தரங்க பிரியத்தை நன்கு விளங்க காட்டுகிறதும் மனதை மிகவும் குளிரச் செய்கிறதுமாகிய நல்ல பேச்சால் மனம் கழிக்க செய்வாயாக. குழந்தாய், வனத்திலிருந்து ஜடாஜிரதாரியாக, அதாவது ஜடை அணிந்தவனாக திரும்பி வந்த உன்னை எப்படி நான் கண்டு மகிழ்வுறுவேனோ அந்த காலம் இப்பொழுதே வரக்கூடாதா? தாயார் ஸ்ரீராமர் வனவாசத்தில் உறுதியாய் இருப்பதை தன்னுடைய நுண் அறிவினால் நன்கு உணர்ந்தாள். எனவே ஸ்ரீராமர் வனவாசத்திற்கு செல்வதற்கு தேவையான ஆயத்த காரியங்கள் செய்வதில் மனதை செலுத்தினாள். நன்மையை உண்டாக்கும் தெய்வ ஸ்தோத்திரங்களை பின்வருமாறு மொழிந்தாள். சர்க்கம் 25. தாயின் அனுகிரகம் பெறுவது. மகா புண்ணியாத்மாவும் திருத்தாயாருமான கௌசல்யா தேவி தன்னுடைய துக்கத்தை விட்டொழித்து ஆசமனம் பண்ணி தூயவளாகி ஸ்ரீராமருக்கு மங்கள சாசனங்களை பின்வருமாறு செய்து அருளினார். ஆசமனம் என்றால் ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் ஆகிய 3 தத்துவங்களையும் சுத்தி செய்வதற்காக 3 முறை நீரை உட்கொள்ளுதல், மேலும் உதடுகளை துடைத்தல், பின்பு தன்னுடைய உடலில் சில இடங்களை தொட்டு அதை புனிதமாக்குதல் என்று அர்த்தமாகும். எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் செய்யும் பொழுது இப்படி தன்னை சுத்தி செய்து அதன் பிறகே அவர்கள் ஆசீர்வாதங்களை அளிப்பார்கள். ரகுகுல திலகா, உன்னை தடை செய்வதற்கு நீ சம்மதிக்க மாட்டேன் என்கின்றாய். அதற்கு உடன்படாது இருக்கின்றாய். எனவே இப்பொழுது கால தாமதமின்றி புறப்பட்டு போ. புண்ணியாத்மாக்கள் கடைபிடிக்கும் தர்மத்தில் நீ நிலையாக நிற்பாயாக. புண்ணியாத்மாக்கள் செய்யும் தினசரி கடமைகளை நீ கடைபிடித்து அதில் நிலையாக நிற்பாயாக. அதனால் நீ ஆரண்ய வாசத்திலிருந்து மீண்டு இனிதாக இங்கு வருவாயாக. ரகுகுல திலகா, எந்த ஒரு தர்மத்தை மனோதைரியத்தோடும் நியமத்தோடும் நீ அனுசித்து வருகிறாயோ அந்த தர்மமே உன்னை பாதுகாக்க கடவுது. குழந்தாய், தேவாலயங்களிலும் யாகசாலைகளிலும் எவர்களை உத்தேசித்து நீ நமஸ்காரம் செய்கின்றாயோ
அவர்கள் எல்லோரும் வனத்தில் மகரிஷிகளோடு இருக்கும் உன்னை காத்தருளக் கடவார்கள். நுண்ணறிவு மிக்க விஸ்வாமித்திர மகரிஷியால் எந்த அஸ்திரங்கள் உனக்கு அளிக்கப்பட்டனவோ அவைகள் உத்தம குணங்களோடு விளங்கிக் கொண்டிருக்கும் உன்னை எப்பொழுதும் காக்க கடவது. மகா பராக்கிரமசாலியாகிய திருமகனே, திருத்தந்தையின் மனம் கோணாது நடந்த கடமையினாலும் அதன்படியே தாய்மார்களுக்கு மனம் கோணாது நடந்த கடமையினாலும் சத்தியத்தினாலும் காக்கப்பட்டவனாகி நீ நெடுநாள் வாழ்வாயாக. புருஷோத்தம, சமித்திகளும் தர்ப்பைகளும் பவித்திரங்களும் தேவாலயங்களும் உற்சவ விக்கிரகங்களை எழுந்தருள பண்ணும் பீடங்களும் பவித்திரங்களான யாகசாலைகளும் மலைகளும் மரங்களும் செடிகளும் மடுக்களும் பறவைகளும் சர்ப்பங்களும் சிங்கங்களும் உன்னை பாதுகாக்கட்டும். சாத்திய தேவர்களும் விஸ்வதேவர்களும் மருத்துக்களும் மகரிஷிகளும் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும். தாதா என்னும் தேவரும் விதாதா என்னும் தேவரும் உன்னை காத்தருளட்டும். பூஷா என்னும் தேவரும் பஹர் என்னும் தேவரும் அரியம்மன் என்னும் தேவரும் உன்னை பாலனம் பண்ணட்டும். பாலனம் என்றால் பாதுகாப்பு என்று அர்த்தம். இந்திரன் முதலிய உலக பாலர்கள் எல்லோரும் ருதுக்களும் பக்ஷங்களும் மாசங்களும் சம்பத்சரங்களும் இரவுகளும் பகல்களும் முகூர்த்தங்களும் உனக்கு எக்காலத்திலும் நன்மையை விளைவிக்கட்டும். குழந்தாய், உனது எதற்கும் அசையாத நிலையான பக்தியும் தெய்வ தியானமும் தர்ம அனுஷ்டானமும் உன்னை இடைவிடாது காக்கட்டும். அந்த ஷண்முக பகவானும் பிரகஸ்பதி தேவரும் இந்திரனும் சந்திரனும் சப்த ரிஷிகளும் நாரதரும் உன்னை இடைவிடாது காத்திரளக் கடவர்கள். குழந்தாய், என்னால் நித்தியமும் ஸ்துதி செய்யப்பட்டு வேண்டிக் கொள்ளப்பட்டவர்களும் பிரார்த்தனைகளை அளிக்க வல்லவர்களுமாகிய அவர்களும் திக்குகளுக்கும் விதிக்குகளுக்கும் இறைவர்களாகிய 8 திக்பாலர்களும், அதாவது திசைகளுக்கும் திசையில்லாமல் இருக்கும் பரவழியும் என்று கூறுகிறார். அந்த வனத்தில் உன்னை இடைவிடாது காக்க கடவர்கள். 7 குலாசலங்களும் 7 கடல்களும் எல்லாமும் நதிகள் எல்லாமும் பூமியும் தேவலோகமும் ஆகாயமும் வருணனும் குபேரனும் நட்சத்திரங்கள் எல்லாமும் கிருஹ தேவதைகள் உள்ளிட்ட நவ கிரகங்களும் பகலும் இரவும் காலை சந்தியும் மாலை சந்தியும் காட்டில் உரைகின்ற உன்னை பாதுகாக்க கடவர்கள். அந்த 6 ருதுக்களின் தேவதைகளும் பரிசுத்தங்களான மாதங்களின் தேவதைகளும் வருஷங்களின் தேவதைகளும் முகூர்த்தங்களின் தேவதைகளும் 12 லக்னங்களின் தேவதைகளும் உனக்கு நன்மையை அளிக்க கடவர்கள். பெருங்காட்டில் முனிவேஷம் பூண்டவனாய் வசிக்கிறவனும் ஞானியுமாகிய உனக்கு தேவர்களும் தானவர்களும் எக்காலத்திலும் ஹிதத்தையே அளிக்கின்றவர்களாக விளங்கட்டும். குழந்தாய், அச்சமுறத்தக்க தீச்செயல் புரியும் அரக்கர்களுடையவும் பிசாசங்களுடையவும் பச்சை மாமிசம் தின்னும் அரக்கர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடையவும் தீங்கு என்பது உனக்கு உண்டாகாமல் இருக்க கடவது. குரங்குகளும் தேவர்களும் காட்டீக்களும் கொசுக்களும் மலைப்பாம்புகளும் புழுக்களும் அடர்த்தியான காட்டில் உனக்கு பீடை செய்யாதனவாக கடவன. குழந்தாய், பெரிய யானைகளும் சிங்கங்களும் புலிகளும் காற்று பன்றிகளும் கரடிகளும் கொம்புள்ள கொடிய காட்டெருமைகளும் உனக்கு துன்பம் செய்யாம இருக்க கடவன. குழந்தாய், மனித மாமிசத்தை புசிக்கின்றவைகளும் கொடிய தொழிலை உடையவைகளுமான பேய் பிசாசங்கள் மேற்சொல்லியவை அன்றி மற்றவைகள் எவைகளோ அவைகளும் இப்போது இங்கு என்னால் உள்ளமுருக பிரார்த்தித்து வேண்டிக் கொள்ளப்பட்டவைகளாக உன்னை வருத்தாது இருக்க கடவன. குழந்தாய் ஸ்ரீராம, செல்லும் வழிகள் மங்களகரமாக இருக்க கடவன. உனது பராக்கிரமங்கள் சகல காரிய சித்திகளிலும் பயன்பெற கடவன. எக்காலத்திலும் சகலவித சேமம் உடையவனாய் நீ போய் வா. உனக்கு சத்துருக்களாய் இருப்பவர்கள் எவர்களோ அந்த மானிட உலக வாசிகளிடமிருந்தும் விண்ணுலக வாசிகளாகிய தெய்வங்கள் எல்லாரிடமிருந்தும் உனக்கு மேலும் மேலும் நன்மை உண்டாக கடவது. ஸ்ரீராம, சுக்கிரனும் சந்திரனும் சூரியனும் குபேரனும் யமனும் இப்பொழுது நமஸ்கரித்து பூஜித்து வேண்டிக் கொள்ளப்பட்டவர்களாய் தண்டகாரண்யத்தில் வாசம் செய்கின்ற உன்னை பாதுகாத்து அருளக் கடவர்கள். ரகு பிள்ளாய், அக்னியும் வாயுவும் ஆகாயத்தில் விடு இருப்பது போல் காணப்படும் நட்சத்திரம் போன்ற ஜோதியும் அர்க்கியமளிக்கும் சமயத்தில் ரிஷிகளின் திருவாக்கிலிருந்து விளையும் ஆசீர்வாதங்களும் உன்னை காக்க கடவன. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியும் சிவபெருமானும் பிரம்மதேவரும் மற்ற தேவர்கள் எவர்களோ அவர்களும் ரிஷிகளும் வனவாசியாகிய உன்னை பாதுகாத்தருளக் கடவர்கள். பெரும் புகழ் பெற்ற அபரிமிதமான ஞான திருஷ்டியை உடைய அவள் தெய்வ கணங்களை மேற்கண்ட வண்ணமாக அவர்களுக்கேற்ற ஸ்தோத்திரங்களாலும் புஷ்பங்களினாலும் தூப தீபாதிகளாலும் பூஜை செய்தாள். ஸ்ரீராமருக்கு மங்களம் உண்டாவதற்காக மகாத்மாவாகிய உபாத்தியாயரை கொண்டு விதி பிரகாரம் தீயை வளர்த்தி ஹோமம் செய்ய கட்டளையிட்டாள். பெண்களில் உத்தமையாகிய கௌசல்யா தேவியார் நெய்யையும்
வெண்மை நிறமுள்ள புஷ்பங்களையும் சமித்துகளையும் வெள்ளை கடுகுகளையும் சேகரித்து கொண்டு வந்து வைத்தனர். அந்த உபாத்தியாயர் துன்பம் சம்பவியாமல் இருப்பதற்கும் ஆரோக்கியம் உண்டாவதற்கும் விதிப்பிரகாரம் ஹோமம் செய்து ஹோமம் பண்ணி மிச்சமான ஹவிசினால் வேலில் செய்ய வேண்டிய பலியை தந்தார். தேன், தயிர், அக்ஷதை, நெய் இவைகளை கொண்டு பிராமணர்களை ஸ்வஸ்தி அயனம் என்னும் வைதீக காரியத்தை வேத வாக்கியங்களை கொண்டு ஓதுவித்து அதன் பின்னர் ஸ்ரீராமருக்கு வனத்தில் நலம் தரும் ஆசிர்வாத மொழியை கூறச் செய்தாள். அனந்தரம் மிக்க புகழ்படைத்த ஸ்ரீராமரின் தாய் அந்த பிராமோத்தமருக்கு தட்சிணையை கொடுத்தாள். அதன் பிறகு ராமரை பார்த்து பின்வரும் ஆசிர்வாதத்தை திருவாய் மலர்ந்து அருளினார். விருத்ராசுரனை கொள்ளும் விஷயத்தில் தேவர்கள் எல்லாராலும் நமஸ்கரிக்க பெற்ற தேவேந்திரன் விஷயத்தில் எந்த மங்களம் உண்டாயிற்றோ அந்த மங்களம் உனக்கு உண்டாகட்டும். முன்காலத்தை அமிர்தத்தை தேடி சென்ற வினதையின் புதல்வனாகிய வைனதேயனுக்கு, அதாவது கருட பகவானுக்கு வினதை எந்த மங்களத்தை விளைவித்தனளோ அந்த மங்களம் உனக்கு உண்டாகட்டும். திருப்பார் கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கையில் அசுரர்களை கொன்ற தேவேந்திரனுக்கு எந்த மங்களத்தை தேவேந்திரனது மாதாவாகிய அதிதி தேவி அளித்தனளோ அந்த மங்களம் உனக்கு உண்டாகட்டும். ஸ்ரீராம 3 காலடிகளாக முழு உலகங்களையும் அளந்தவரும் அளத்தற்கரிய பிரபாவம் உடையவருமான ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கு எந்த மங்களம் உண்டாயிற்றோ அந்த மங்களம் உனக்கு உண்டாகட்டும். மகா பராக்கிரமசாலியே, அந்த ருதுக்களும் சாகரங்களும் தீவுகளும் வேதங்களும் உலகங்களும் திசைகளும் வனத்தில் உனக்கு மங்களங்களை அளிக்க கடவன. கருட பகவான் எவருக்கு வாகனமாக விளங்குகின்றாரோ அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எங்கும் உன்னுடன் கூடவே வருவாராக. மது என்னும் அசுரனை கொன்ற ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சதா உன்னுடன் கூட இருந்து உதவி புரிபவராக. செந்தாமரை கணனான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி உன்னை கடாட்சித்து அறிவாராக. ஸ்ரீ விஷ்ணு பகவான் உனக்கு சகல நன்மையையும் அளிப்பாராக. அளவு கடந்த ஞான திருஷ்டி உடையவளும் அத்தியந்த வாத்சல்யம் உடையவளுமான கௌசல்யா தேவியார் மனதில் சோகம் கொண்டவளாய் இருந்தும் வெளியில் சிறிதும் தோன்றாமல் மகிழ்வு கொண்டவளாக இருந்து கொண்டு வாயில் வந்த சொற்களை கொண்டு இல்லாத வண்ணமாயும் பக்தி தலை கொண்டு உள்ளமுருகி கிடக்கும் தன்மையாலும் கலவரமற்றதாகிய தன்மையை நன்கு விளக்கு காட்டுகிறதாகிய மேற்கண்ட ஸ்தோத்திரங்களால் ஆசீர்வாதம் செய்து அருளினார். அவள் கோரிய பலனை அளிக்க வல்லதும் நன்மை தர வல்லதுமாகிய விசல்ய கரணி என்னும் மூலிகையை புஷ்ப தூப தீபாதி பூஜா திரவியங்களால் தொட்டு பூஜை செய்து மந்திரங்களால் ஜபித்தாள். தெய்வங்களுக்கு அர்ச்சித்து மிஞ்சின புஷ்பாதிகளை திருமகனது சிரசிலிட்டு ஸ்ரீராமனுக்கு ரக்ஷபந்தனத்தை செய்து அருளினாள். மகா புகழ் படைத்த அவள் உச்சி மோந்து அணைத்துவிட்டு பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளினாள். திருமகனை ஸ்ரீராம, உன் இஷ்டப்படியே மனதில் குறை என்பதே இல்லாதவனாய் நீ போய் வருவாயாக. குழந்தாய், உன்னை திடகாத்திரமுடையவனாய் எல்லா காரியங்களும் கைகூட பெற்றவனாய் அயோத்தியைக்கு திரும்பி வந்து சேர்ந்தவனாய் ராஜ பரிபாலனம் செய்கையில் நிலை பெற்றிருப்பவனாய் நான் கண்குளிர கண்டு மகிழ்வேன். உதித்த பூர்ண சந்தனை போன்ற உன்னை காட்டிலிருந்து திரும்பி வந்து சேர்ந்தவனாய் சிந்தையின் கவலையெல்லாம் ஒளிந்தவளாய் சந்தோஷத்தால் விளங்கும் முகம் உடையவளாய் நான் கண்கள் குளிர கண்டு மகிழ்வேன். குழந்தாய் ஸ்ரீராம, உன்னை திருத்தந்தையின் நியமனத்தை செய்து முடித்தவனாய் இங்கு வனவாசத்திலிருந்து திரும்பி வந்து சேர்ந்தவனாய் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவனாய் நான் கண்குளிர கண்டு மகிழ்வேன். மகா சாமர்த்தியசாலியே, நீ வனவாசத்திலிருந்து இந்த இடத்திற்கு திரும்பி வந்து சேர்ந்தவனாய் மன்னர்க்குரிய ஆடை ஆபரண வாகனாதிகள் இவைகளோடு விளங்குகின்றவனாய் எப்பொழுதும் என்னுடையவும் மருமகளுடையவும் மனோரதங்களை நிறைவுறச் செய்வாயாக. ஸ்ரீராம, என்னால் தொழுது பிரார்த்திக்கப்பட்ட சிவபெருமான் முதலிய தேவ கணங்களும் மகரிஷிகளும் பூதங்களும் மகாசுரர்களும் நாகர்களும் 10 திக்குகளும் வெகுகாலம் காட்டில் வாசம் செய்யும் உனக்கு நலங்களை செய்ய கடவர்கள். கண்ணீர் நிறைந்த கண்களுற்ற அவள் மேற்சொல்லிய விதமாக முறைப்படி ஸ்வஸ்தி அயனத்தையும் செய்து முடித்த பின்னர் மங்கள சூத்திரத்தையும் கட்டினாள். இன்னும் ஸ்ரீராமரை பலமுறை கட்டி அணைத்துக் கொண்டாள். இப்படியாக தேவியால் ரக்ஷா சூத்திரத்தை கட்டப்பெற்ற அவர் தாயின் திருவடிகளில் அடிக்கடி வணங்கி தம் இயற்கையான காந்தியால் மிக விளங்குபவரான பெரும் புகழ் பெற்ற அந்த ஸ்ரீராகவர் சீதையின் மாளிகைக்கு எழுந்தள்ளினார். ஸ்ரீ சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.